ஒரு வருஷமாயிட்டு இங்க இருந்துட்டு டெய்லியும் ஏதாவது பணி இருந்தாலும் டெய்லி பணி நோக்கி போகும். ஏதாவது ஒரு பணி இருந்தா சரின்னு சொல்லுவாங்க. அப்போ மரம் வெட்டி களையிற அது ஒரு கிளீனிங் ஒர்க்குக்கான பணிக்கு நான் அந்த பள்ளிக்கு போனது. அப்போ அங்க போகும்பொழுது பிரின்சிபல் மேடம் ஷீலா மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஷீலா மேடம் தான் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு உன்கிட்ட டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது உன்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நான் சொல்றேன். இந்த மாரி நான் இதுவரை படிச்சிருக்கேன் அப்படின்னு லைஃப் ஹிஸ்டரிய சொன்னேன். சொல்லும்பொழுது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்னப்பா இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலை செய்ற அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து சிறு வயசுல இருந்து நம்ம படிக்கிறோம். 11த் படிக்கும்போது அம்மா மரிச்சு போயிடுறாங்க. அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போ காலேஜ் போகணும். அடுத்து வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னா பைசா இல்ல. அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ஆயி, சரி ஓகே அப்போ பணத்துக்கு என்ன செய்றது அப்படின்னு பார்க்கும்போது, நான் அங்கிள் வீட்டுக்கு போய் நான் தங்குறேன். அங்கருந்து அங்கிள்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அத வச்சு நானு டிகிரி கம்ப்ளீட் பண்றேன். அப்புறம் பிஎட் கம்ப்ளீட் பண்றேன். இந்த பிஎட் டிகிரி முடிச்சுட்டு கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல எம்ஏ முடிக்கிறேன். எம்.எட் படிக்கணும்னு ஒரு ஆசை பிஎட்ல வந்தது. ஸோ அந்த பிஎட் படிக்கிறதுக்கு பைசா வேணுமே அப்படின்றதுக்காக பெரும்பாவூர்ல புல்வெளின்ற இடத்துல ஒரு கரிப்பொடி தயாரிக்கிற கம்பெனியில ஒரு 7 மந்த் வேலை பார்த்தேன். அந்த 7 மந்த் வேலை பார்த்து அந்த பைசாவையும் வச்சு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி, ஜீவன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எம்.எட் பிஎட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸு, எம்.எட்ல வந்து செகண்ட் கிளாஸ். படிச்சிருந்தாலும் அந்த வேலை நமக்கு கிடைக்கல அப்படின்றது அந்த ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் நான் அத பத்தி பெருசா இல்ல. ஸோ இது இல்லாட்டினா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். எந்த வேலை செஞ்சாலும் நான் ரொம்ப சந்தோஷமா செய்வேன். ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் வந்து கண்டிப்பா இன்னல்ல நாளல்ல. இன்னும் 1 மாசமோ, 1 வருஷமோ அத பத்தி எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நான் ஒரு ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியும். நான் என்னவா ஆகணுன்றது என்னுடைய கிரியேட்டிவ் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம என்னைக்காவது இருந்தாலும் அது அடைய போறோம். அது நாளைக்கு வரலாம். இப்ப நீங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆளு ஃபோன் விളിக்கலாம். அல்லது ஏதோ ஒண்ணு சம்பவம். அடுத்த செகண்ட் நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள் நம்மளுக்கு தெரியாது.